Hi friends, welcome to Travels World YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து ஸ்ரீலங்காவில் உள்ள ஒரு அழகிய வாட்டர்ஃபாலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வாட்டர்ஃபாலோட பேர் வந்து ராவனெல்லன்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டர்ஃபால் வந்து எல்ல என்ற மாநகரத்தில் அமைஞ்சிருக்குங்க. இன்னைக்கு வாங்க அந்த வாட்டர்ஃபால் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இதுவரையில நம்ம ட்ராவல்ஸ் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் யாரும் இருந்தால் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்னிசினி HD. இன்னைக்கு நம்ம சேனலில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து ராவனெல்ல ஃபால்ஸ். ஸ்ரீலங்காவில் உள்ள அழகான நீர்வீழ்ச்சிகளில் ராவனெல்ல ஃபால்ஸும் மிகப்பெரிய பங்களிப்பை பெற்றிருக்குங்க. இந்த ராவனெல்ல ஃபால்ஸ்ன்ற பேர் ஏன் வந்துச்சுன்னா, ராமாயணம் என்ற காவியம் வந்து எல்லாரும் படிச்சிருப்பீங்க. அதில் வர ராவணன் என்ற மன்னன் இலங்கையை ஆட்சி செய்த காலப்பகுதியில் வந்து சீதா தேவியை கடத்தி கொண்டு இந்த வாட்டர்ஃபாலுக்கு பின்னுக்கு ஒரு கொகையில தான் அவர் வந்து வச்சிருந்தாருன்றது இந்த இடத்துல உள்ள மக்கள் வந்து கூறப்படுறாங்க. அந்த டைம்ல வந்து ராவணன் வந்து இந்த அழகிய வாட்டர்ஃபால்ல வந்து நீராடினார்னு கூறப்படுறாங்க. அதனால தான் இந்த வாட்டர்ஃபாலுக்கு பேர் வந்து ராவனெல்ல ஃபால்ஸ்னு சொல்லி கூறப்படுறாங்க இந்த இடத்துல உள்ளவங்க. இந்த வாட்டர்ஃபால் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து எல்லை மாநகரத்தில் அமைஞ்சிருக்க ஒரு வாட்டர்ஃபாலுங்க. மிகவும் அழகான ஒரு வாட்டர்ஃபால். இது 82 உயரத்தை கொண்ட ஒரு வாட்டர்ஃபாலாக ஸ்ரீலங்காவில் காணப்படுற மிகப்பெரிய வாட்டர்ஃபாலாகவும் இதை வந்து திகழ்த்தப்படுங்க. இதை காண வர சுற்றுலா பயணிகள் எப்படி வரணும்னா, ஸ்ரீலங்காவில் கொழும்பு மாநகரத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் கொழும்புல இருந்து நீங்க பதிலையை நோக்கி புறப்பட்டு வரும்போது கும்பால் வேலைன்னு ஒரு இடம் இருக்குங்க. அந்த இடத்துல நீங்க இறங்கி அந்த இடத்துல இருந்து எல்லையை நோக்கி சவாரி செய்யறதுக்கு ஒரு ஆட்டோவோ இல்ல ஒரு வாகனமோ எடுத்து இந்த எல்லையை நீங்க அடையலாங்க. ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும் கும்பால் வேலையில இருந்து எல்லையை அடையிறதுக்கு. எல்லையை அடைஞ்சதுக்கு அப்புறம் எல்லையில இருந்து இந்த வாட்டர்ஃபால்ல நீங்க காண்றதுக்கு வந்து வெள்ளவாய ரோட்ல தான் போகணும். அந்த வெள்ளவாய ரோட்டுக்கு போறதுக்கு எல்லையில இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் மாதிரி நீங்க பயணம் செஞ்சீங்கன்னா இந்த வாட்டர்ஃபால் வந்து வெள்ளவாய போற வழியில தாங்க இருக்கு. இந்த வாட்டர்ஃபாலை நீங்க கண்டு மகிழலாம். இது ரொம்ப ஒரு அருமையான வாட்டர்ஃபாலாக ஸ்ரீலங்காவில் அமைஞ்சிருக்குங்க. நீங்களும் இந்த வாட்டர்ஃபாலை கண்டு மகிழுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.